நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கோ விசித்திரம் அல்ல. வழக்காடும் நானோ புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலே குழப்பம் விளைவித்தேன். பூசாரியை தாக்கினேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் நீங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பீர்கள். இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரும் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அடுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுட்டப்பட்டுக்குதே மீன், அதை போல என்னை குற்றவாளி எண்ணீர்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையை கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்த காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லனது பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கும் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலைவிதிக்கு நான் மட்டும் விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவன் ஆக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கில் ஈடுபட்டு குற்றவாளி கூண்டில் உங்கள் முன் இருக்கிறாள். இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி. இவள் வலையில் வீழ்ந்தவள் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன். பசியால் திரிந்தேன், நெளிந்தேன். கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணெற்ற ஓவியமாக. ஆம், கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களகரமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்காக கருணை காட்டினார் பலர். அதில் காளையர்கள் அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு குற்றவாளி கூண்டில் உங்கள் முன்னிற்கான இதற்கு கொடிவன் வேலு. இவன் பகட்டால் மயக்கம் உண்டான் என் தங்கையை. நான் மட்டும் தடுத்துராவிட்டால் என் தங்கை அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தரும் கல்யாணி காப்பாற்ற வந்தனர். பிரதிபரமாக அவள் கணக்கின் பார்வையை கேட்டனர். அவர்களே தலைமையானவன் இதோ இந்த பூசாரி கல்யாணின் கற்பை காணிக்காக கேட்டுக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகத்தில் புழுவாக துடித்தபடியாக உயிரோடு வாழ்ந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இதோ இந்த பூசாரித்தான். இரக்கமற்ற இந்த உலகத்தில் தன் குழந்தையை விட்டு செல்ல விரும்பவில்லை. ஆதரவிட்டு தன் குழந்தை சாவதை விரும்பவில்லை. அவளை கொண்டு விட்டாள். விருப்பமானது கொள்வது விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாரு சீலர் அவரை நோயால் துடித்துக் கொண்டிருந்த கண்டுக்குட்டியை கொண்டு விட்டு சொல்லியிருக்கிறார். அது கஷ்டப்படுவதற்கான சகிக்காமல் அதே முறை தான் கையாண்டிருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? தமிழ்நாட்டிலே திரும்பி வந்த தமிழுக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த பெண்ணுக்கு வாழ பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தால், கோட்டீஸ்வரன் வீட்டு பள்ளியரிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால், மாளிகை வாசின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்க முடியும் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பணம் என் தங்கையை துரைத்தியது, பயந்தோடினாள். பகட்டு என் தங்கையை விரட்டியது, ஓடினாள். பக்தி என் தங்கையை மீண்டும் விரட்டியது, ஓடினாள். ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள். அவள் ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? இல்லை, இதுவும் என் வழக்குத்தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாப்பாவிலுக்கு புத்து புகித்திட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ளது முயன்ற குற்றம், குழந்தை கொண்டது ஒரு குற்றம், மனம் பூசாரி தாக்கியது குற்றம். இத்தனை குற்றங்களும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணி கஞ்சிக்கு வழியை இல்லாமல் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்கள் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சத்துக்கு வர வைத்த வஞ்சலின் குற்றமா? கடவுள் பெயரை சொல்லி காமலில் நடத்தும் பூசாரிகளை அலைவிட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, இல்லை கடவுளை பெயரை சொல்லி காலாச்சம் நடத்தும் கைவரில் குற்றமா? இத்தனை குற்றங்களும் களையப்படும் வரை என்னை போன்ற குணச்சேர்களும் கல்யாணியும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை. ஏற்றிலும் எந்த பக்கத்திலும் புரட்டினாலும் பக்தி, பயம், பயனுள்ள அரசியல்